ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆண்ட்ராய்டுக்கு தேவையான பேசிக்ஸ், அதோட ஆர்கிடெக்சர், இன்டர்னல் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, எமுலேட்டர் பற்றி எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம ப்ரோக்ராமிங் பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்ட் வந்து எதில் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கூகுளோட அஃபிஷியல் ஐடியா வந்து ஐடினா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது நம்ம ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராமிங்லாம் இதில் தான் ரன் பண்ணி அதை வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணி இதில் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்க்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான் அஃபிஷியல் ஐடியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐடி வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு எங்கே போகிறீங்கன்னா, இந்த developer.android.comல ஸ்டுடியோ இன்ஸ்டால், சும்மா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டாலேஷன் போட்டிங்கன்னா இந்த developer.com தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதில் போயிட்டு டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிற லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே மேலேயே இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டால் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து விண்டோஸ் 64 பிட்டுக்கு 3.5.3 தான் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ உங்கள் மிஷின் வந்து விண்டோஸ் 64 பிட்னா இந்த டவுன்லோட் பண்ணிங்க, இல்லை விண்டோஸ் 32 பிட்னா ஸோ அதுக்கு என்ன எக்ஸி ஃபைலோ இல்லை ரேர் ஃபைலோ கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரேர் ஃபைலாக இருந்துச்சுன்னா அந்த ரேர் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட், ஜிப் ஃபைலாக இருந்துச்சுன்னா அந்த ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது .exe ஃபைலாக இருந்தால் அந்த டவுன்லோடான செட்டப் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஃபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருக்கும். ஸோ உங்கள் சிஸ்டமோட நெட்டை பொறுத்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஒய்ஃபை இல்லை அந்த மாதிரி ஏதோ டிவைஸ் கனெக்ட் பண்ணி நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் ஆக்டிவிட்டி. நம்ம பேசிக்கில் முன்னாடி சூஸ் பண்ண மெயின் ஆக்டிவிட்டியோட ஜாவா கிளாஸ். இது வந்து அதோட XML ஃபைல். ஸோ XML ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது வந்து இந்த XML ஃபைலில் இருக்கும். ஸோ இங்கே இது பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ இது கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஜூம் வேணுமோ ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் வியூ கொடுத்துருக்கான். ஸோ நம்ம டேரெக்டாக உள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பற்றி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர், உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட நம்மளோட ஜாவா ஃபைல். ஸோ அதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்ட் ஃபைல் ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ மேனிஃபெஸ்ட் ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு அப்ளிகேஷனோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருக்கணுமோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸில் தான் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட ஐக்கான் எங்கே இருக்குது, இது வந்து ஐக்கான் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் இது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லேபிள், அந்த ஐக்கான், ரவுண்ட் ஐக்கான், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ண இந்த ஆக்டிவிட்டி ஃபைலில் வந்துட்டு இது ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண மெயின் ஆக்டிவிட்டி வந்து இந்த அப்ளிகேஷனுங்கிற டேக்குள்ளே டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கும். ஸோ அதுக்குள்ளே இன்டென்ட் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்டென்ட் ஃபில்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் ஆக்டிவிட்டி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அதுதான் வந்து லான்ச்சர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ லான்ச்சர் ஆக்டிவிட்டின்னு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது எந்த ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் லோட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த லான்ச்சர் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ ஒரு சில அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு வந்து யூசர் வந்து நம்ம பெர்மிஷன் ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பெர்மிஷன் எல்லாமே வந்துட்டு என்ன பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபைல்ஸ். ஸோ நம்ம அப்ளிகேஷனில் என்னெல்லாம் ஜாவா ஃபைல்ஸ் இருக்கோ அந்த இந்த ஜாவா ஃபோட்டோஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கேஜ் நேம்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த காம் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே உங்களோட பேக்கேஜ் நேமோட ஹைராக்கி படி கீழே வந்தீங்கன்னா கடைசியில் நம்மளோட இந்த ஜாவா கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ புது ஜாவா கிளாஸ் புது ஆக்டிவிட்டி ஆட் பண்ண அதோட ஜாவா கிளாஸ் எல்லாமே இந்த ஜாவா ஃபோல்டரில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஸோ அடுத்து ரிசோர்ஸ் ஃபைல் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸுமே இந்த ரிசோர்ஸ் ஃபைல்குள்ளே தான் இருக்கும். ஸோ ட்ராவபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ், ஐகான்ஸ் எல்லாமே நம்ம இந்த ட்ராவபிள் ஃபைல்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இமேஜஸ் வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் இமேஜஸ். ஸோ லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்ளிகேஷனோட அந்த பேஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த லே அவுட் ஃபைல்னு சொல்லுவாங்க, இந்த XML ஃபைல். ஸோ இந்த XML ஃபைல் எல்லாமே இந்த லே அவுட்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் ஒவ்வொரு பேஜாக இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரே ஆக்டிவிட்டி இருக்குங்காட்டி ஒரே லே அவுட் ஃபைல் தான் இருக்குது. ஸோ அதோட ஃபைல் கோட் மட்டும் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து மிப் மேப், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ்லாம் இருக்கும். ஸோ மிப் மேப் ஐகான்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதோட ஐகான்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கலர்ஸ், நம்மளோட ஒவ்வொரு கலர் கோடுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் வேல்யூ இருக்குல்ல. ஸோ அந்த கலர் கோடுக்கு என்ன வேல்யூ இருக்கணுமோ ஸோ அந்த கோட்ஸ் எல்லாமே
இருக்கும். நம்ம பேசிக் அப்ளிகேஷனுக்கு இந்த தேவையான அந்த அப்ளிகேஷன் கலர்ஸ் வந்து ஒரு டிஃபால்ட்டாக 3 கலர்ஸ் அவங்களே டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாம் இங்கே கலர்ஸ் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸு. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ரிசோர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனில் வந்துட்டு இப்போ ஒரே ஸ்ட்ரிங், இப்போ எக்ஸாம்பிள் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம ஆப்பில் வந்துட்டு ஒரு 100 பிளேஸில் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ அப்ளிகேஷன் அந்த மை அப்ளிகேஷனை மை 2 அப்ளிகேஷன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம். ஸோ நம்ம ஆப்பில் 100 பிளேஸில் யூஸ் பண்ண இடத்துல 100 பிளேஸ்லையுமே போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா அந்த மை ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஐடி கொடுத்து அதை வந்து ஸ்ட்ரிங் ரிசோர்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம ஆப் நேம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப் நேம் வந்து மை ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது ஆப் நேம்ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஆப் நேம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் எக்ஸ்எம்எல் ஃபைல் தான் இது ஸ்ட்ரிங் ஆப் நேம். ஸோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் ஃபைல்ஸில் போய் இங்கே நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த ஆப் நேம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் ஃபைல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் பற்றி நம்ம ஆக்சுவலாக இது தீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃபால்ட்டாக 2-3 கலர்ஸ் யூஸ் பண்ணி தீம்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றினாலும் டீட்டெயிலாக பின்னாடி வர டுட்டோரியலில் பார்ப்போம். ஸோ அது இல்லாமல் கிரேடல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில் டாட் கிரேடல் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட எஸ்டிகே வெர்ஷன், ஸோ கம்பைல் எஸ்டிகே வெர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ பில்ட் டூல் வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எங்களோட அப்ளிகேஷன் ஐடியில் உங்களோட பேக்கேஜ் நேம் இருக்கும். ஸோ மினிமம் எஸ்டிகே வெர்ஷன்னா ஸோ இந்த ஆப் வந்து மினிமம் இந்த எஸ்டிகே வெர்ஷனில் தான் ரன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெர்ஷன். ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து 21 டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ டார்கெட் எஸ்டிகே வெர்ஷன்னா மார்க்கெட்டில் கரண்ட்டாக எந்த எஸ்டிகே ஹையஸ்ட்டாக இருக்கோ ஸோ அந்த வெர்ஷனோட கோட் நம்பர் தான் உங்கள் அப்ளிகேஷன் டார்கெட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் எஸ்டிகே வெர்ஷன் கொடுத்துக்கலாம். வெர்ஷன் கோட் இனிஷியலாக 1 இருக்கும். வெர்ஷன் நேம் வந்து 1.0 இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்தராக அப்டேட் பண்ண இந்த வெர்ஷன் கோடை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகணும். ஸோ வெர்ஷன் நேம் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 1.1 இல்லை 2.0 அந்த மாதிரி வெர்ஷன் நேம் சேஞ்ச் பண்ணிட்டே போகலாம். ஸோ டிபெண்டன்சின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் டிபெண்டன்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஃபைல் இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஸோ அந்த அப்ளிகேஷன் எக்ஸ்டர்னல் இதெல்லாம் வேணும்னா நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம் போக போக. ஸோ மற்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எப்போ தேவை இருக்கோ ஸோ இதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு என்ன வேணும், இதெல்லாம் அவுட்புட் எங்கே பார்க்கணும் அப்படின்னு ஸோ அதுக்கு முன்னாடி விட்ஜெட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ காமனில் நார்மலாக டெக்ஸ்ட் வியூ என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளே வச்சுதான் அந்த டெக்ஸ்ட் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் வியூ தான் இந்த டெக்ஸ்ட் வியூ. ஸோ பட்டன்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பட்டன் லாகின் சைன் அப் அந்த மாதிரி பட்டன் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு இமேஜ் வியூ, ஸோ ரீசைக்ளர் வியூ, ஸ்க்ரால் வியூலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு பட்டன் இருக்குது. டெக்ஸ்ட் வியூலேயே நம்ம எடிட் பண்ண முடியுமா இல்லை வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கணுமா ஸோ அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ பட்டன்ஸ்லேயே இமேஜ் பட்டன், சிப்பு, செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன் இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஸோ விட்ஜெட்ஸில் இமேஜ் வியூ, வெப் வியூ, வீடியோ வியூ, வெப் வியூலாம் போட்டிங்கன்னா அந்த வெப் வியூ எடுத்துகிட்டு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துட்டு அந்த வெப் வியூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ப்ராக்ரஸ் பார், சீக் பார் இது எல்லாமே விட்ஜெட்ஸில் இருக்குது. ஸோ லே அவுட்டில் வந்து லீனியர் லே அவுட்டா, ஹரிசாண்டல் லே அவுட்டா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அடுத்து கண்டெய்னர்ஸில் ஸ்பின்னர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாமே கண்டெய்னர்ஸில் வரும். ஸோ கூகுள் ஆட்ஸ்லாம் நம்ம கீழே மொபைலில் கூகுள் ஆட்ஸ், பேனர் ஆட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கெலாம் இது வந்து இந்த ஆட் வியூ, மேப் வேணா மேப், இந்த ஊபர், ஓலாலெல்லாம் மேப் வர கட்டி இந்த மேப் கூகுள் மேப்ஸில் யூஸ் பண்ணால் மேப் வியூ யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதில் ரன் பண்ணணும், எங்கே பார்க்கணும், இந்த அவுட்புட்டை எங்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு எமுலேட்டர் வந்துட்டு டிஃபால்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எமுலேட்டரும் சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதை ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் எமுலேட்டர் இருக்கும் ஸோ அது ஆப்ஷனில் வந்து அவைலபிள் விர்ச்சுவல் டிவைஸில் காட்டும். ஸோ நீங்கள் என்ன டிவைஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸில் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷனோட வேணுமோ அந்த இதை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு எப்படி எமுலேட்டர் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ஒன்ஸ் லோட் ஆயிடுச்சுன்னா ஸோ இப்படி தான் உங்களுக்கு எமுலேட்டர் இருக்கும். ஸோ இந்த எமுலேட்டர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் என்னெல்லாம் சாஃப்ட்வேர் இருக்கணுமோ ஸோ அந்த சாஃப்ட்வேர்லாம் உங்கள் டிவைஸ்க்கு, உங்கள் லேப்டாப்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணி ஸோ அதை வந்து எமுலேட்டராக ஒரு சாஃப்ட்வேர் எமுலேட்டராக உங்களுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் மொபைல் எப்படி ரன் ஆகுதோ அந்த மாதிரியே இதில் ஒவ்வொரு ஆப்பும் இதில் ரன் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆயிடுச்சுன்னா இது ரன் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு இப்போது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு காட்டிகிட்டே இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பில்ட் ஆகி முடிச்சோடனே இந்த ஆப் வந்து நம்ம எமுலேட்டரில் வந்து ரன் ஆயிரும். ஸோ வந்துட்டு கிரேடில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் வந்து நம்மளுக்கு இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தா அதே அந்த ஹலோ வேர்ல்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ அதே ஹலோ வேர்ல்டு இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் ஒவ்வொரு டுட்டோரியலாக ஒவ்வொரு விட்ஜெட்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறது, என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் லேஅவுட்ஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.